பிகினராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற பேசிக் எலமெண்ட்ஸோட மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். லைன்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கின்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தான் டச் ஆகணும். ரிமைனிங் எல்லாமே வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுறது ஏர்லேயே வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைன்ஸ் வந்து ஈவனாக வரும். அதே திக் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் நீங்கள் போட்டுட்டு அந்த 2 லைன்ஸோட கேப்பை வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ஈவனாக இருக்கும். ஹம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு கீழே ஒரு பேஸ் லைன் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஹம்ஸ் வந்து மேலே இருக்கிற லைனோட டச் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹம்ஸும் பார்க்க ஈவனாக அழகாக தெரியும். வெயின்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு குட்டியாக ஒரு லைன் இப்படி ட்ராப் பண்ணிவிட்டு அந்த லைனில் ப்ரெஷர் கொடுத்து ஒரு டாட் மாதிரி வச்சு அதுலேருந்து அந்த டாட்லேருந்து நீங்கள் மேலே ஒரு லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெயின்ஸ் வந்து பார்க்க அழகாக தெரியும். நீங்கள் ஸ்வில் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு அந்த ப்ளஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்டிங் மேலேருந்து நீங்கள் சர்க்குலர் மோஷனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வில் வந்து பார்க்க அழகாக தெரியும். உள்ளே வந்து ஒரு 2-3 லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்வில் இன்னுமே பார்க்க அழகாக தெரியும். நீங்கள் டாட்ஸ் போடுறப்போ டாட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சு அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாட்ஸும் வந்து ஈவனாக அழகாக வரும். ஸோ நான் சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட பேஜில் நெக்ஸ்ட் அப்கமிங் பேட்ச் செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.